சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். நடிகர் ரஜினிகாந்த் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி ஆதவர்ஜுனா வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து குறித்து கடுமையாக பதிலடி கொடுத்துள்ளார். ரஜினிகாந்த் இன்று தனது அதிகாரப்பூர்வ கடிதம் மூலம் ஆதவர்ஜுனாவின் கருத்துக்களை கண்டித்து காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என தனது பதிலை வெளியிட்டுள்ளார். ஆதவர்ஜுனா சமீபத்தில் தாவேகா கூட்டத்தில் பேசிய போது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர தயாரான போது திமுக தரப்பிலிருந்து மிரட்டல்கள் வந்ததால் அவர் பயந்து பின்வாங்கினார். இன்று அதே திமுகவை எதிர்த்து விஜய் களம் இறங்குவது அவருக்கு அதிக மனவலிமை இருப்பதை காட்டுகிறது என தெரிவித்திருந்தார். இந்த கருத்து ரஜினி ரசிகர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ரசிகர் மன்றங்கள் திமுக சார்பில் அமைச்சர் ரகுபதி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, விசிக தலைவர் திருமாவளவன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்தனர். இதுவரை வெளிப்படையாக தாவேக தலைவர் விஜய் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோ அல்லது ஆதரவு தெரிவித்தோ கருத்து சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சம்பவம் நடந்து சில நாட்களுக்கு பிறகு திடீரென அதிமுகவும் பாஜகவும் தாவேகா ஆதவர்ஜுனாவுக்கு எதிராக வரிந்து கொட்டி கொண்டு எதிர்ப்பு தெரிவிப்பதும், மறுபுறம் விஜய் பாஜகவுடன் கூட்டணி சேரமாட்டார் என அவரது கட்சி நிர்வாகி நிர்மல்குமார் கூறியதும் எதேச்சையாக தான் நடந்ததா எனும் விவாதங்கள் ஒருபுறம் சூடாகி கொண்டிருந்த நேரத்தில் நடிகர் ரஜினிகாந்த் இந்த கடிதத்தை வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அந்த கடிதத்தில் ஆதவின் அவதூறை கண்டித்து குரல் கொடுத்த திருமாவளவன், எல்முருகன், எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களின் பெயர்களையும், அமீர், தனஞ்சயன் உள்ளிட்ட சினிமா பிரபலங்களின் பெயர்களையும் குறிப்பிட்டு நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் நக்கீரன் ஆசிரியர் உள்ளிட்ட ஊடகத்துறையினரின் பெயரை குறிப்பிட்டு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி என குறிப்பிட்டுள்ளார். கடிதத்தின் இறுதியில் காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்ற பழமொழியை மேற்கோள் காட்டி வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழக மக்கள், ஜெய்ஹிந்த் என முடித்துள்ளார். இந்த அறிக்கை தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஜினி ரசிகர்கள் இதை வரவேற்று ஆதவர்ஜுனா மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். ரஜினிகாந்தின் இந்த பதில் தன் மீதான விமர்சனங்களுக்கு எதிரான அவரது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. காலம் காத்திருந்து பதில் சொல்லும் என ரஜினி கூறியிருப்பதையும் 2026 சட்டமன்ற தேர்தலையும் முடித்து போட்டு பேசப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் அரசியல் கட்சிகளிடையே புதிய விவாதங்களை தூண்டியுள்ளது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.